டாலரோட வந்துடும். ஃபேன்சியாக போடுறது தான் ஸ்டெப் செயின்னு சொல்லுவோம். 1 2 3 வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2-in-1 தமிழ்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பிளாக் பீட் செயின் கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம மங்களன் மங்கல்ல ஒரு பவுன்லயே உங்களுக்கு 8 கிராம்ல இருந்தே இருக்குது. ஸோ இன்னைக்கு 8 கிராமும் 12 கிராமும் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட இப்போ மங்கள் மங்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்ல இருந்தே கருகுமணி செயின் நமக்கு இருக்கு. பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பவுனுங்க, ஃபேன்சியாக வர்றது. பிளாக் பீட்ஸு கோல்டோட சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு பவுனில் வருது. இதுவும் ஒரு பவுன் தாங்க. பிளாக் பீட்ஸ் வந்து அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்கும். இது எல்லாம் கோல்டு தான். ஒரு சின்னதாக ஒரு பால் வச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.25 பவுன் வருதுங்க. 9 கிராம் டாலரோட வந்துடும். இது வந்து 1.5 பவுனுங்க, 12 கிராம் ஸ்டோன் வச்ச மாதிரியே டாலர் வருது. ஒன்னே 1/4 பவுனுங்க, 14 கிராம் வருது. டாலர் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஃபேன்சியா போடுறதுதான். நீங்க பாத்துட்டு இருக்க எல்லாமே வந்து உங்களுக்கு 1.25 பவுன் தாங்க வருது. கருகமணி பீட்ஸ் வச்சு எல்லாமே 1.25 பவுன் தாங்க வருது. இது பார்த்தீங்கன்னா பிளாக் பீட்ஸ்ல ஃபேன்சிங்க, ஸ்டெப் செயின்னு சொல்லுவோம். 2 ஸ்டெப்பா வரும். 1.25 பவுன் வருதுங்க. இது இது உங்களுக்கு 1.5 பவுன் வருதுங்க. பிளாக் பீட்ஸும் வந்துடும். டாலர் வச்ச மாதிரி வரும், பால்ஸ் வச்ச மாதிரி இருக்கு. ஒன் டூ த்ரீ 3 வரும். தாங்க பாத்தீங்கன்னா பிளாக் பீட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கீழே டிசைன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு பவுன் தாங்க வரும். பிளாக் பீட்ஸ் அதிகமா இருக்கும், கோல்டு கம்மியா இருக்கும். இதுவும் ஒரு பவுன் தாங்க. பிளாக் பீட்ஸ் அதிகமாவும் இருக்கு, கம்மியாவும் இருக்கு. ஒரு பவுன் தாங்க. இது பாத்தீங்கன்னா 1.25 பவுன் வருதுங்க. மேல பாத்தீங்கன்னா 2 லேயரா வரும். அப்படியே கீழே வந்து பீட்ஸ் வருது, கோல்டு பீட்ஸ். கீழே பாத்தீங்கன்னா 4 லேயர்.
ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.